இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மண் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் 27 பிப்ரவரியில் நடைபெற உள்ளது. சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு, உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். நேரலே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு டெல்லி லீக்ஸ் மீண்டும் இன்று பல தகவல்கள் வர இருக்கிறது. வாருங்கள், என்னென்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இன்னைக்கு 4 டெல்லி லீக்ஸ் இருக்கு. 4 மிக மிக முக்கியம். வேறு எந்த உங்களுக்கே தெரியாம 5வது ஒண்ணு வாங்கிடுவேன். வாங்க நோ ப்ராப்ளம். இது எந்த தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் வராத, ஊடகங்களில் வராத, சாணக்கியனுக்கு என்று டெல்லி லீக்ஸ் எக்ஸ்க்ளூசிவா வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், நம்முடைய நேயர்கள் இதை கடைசி வரைக்கும் நம்ம பார்த்து அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அருண் பிளஸ் ராஜகோபாலன் என்றாலே அது ஒரு தனி அலாதியான ஒரு விவாதம் என்று தான் பல நேயர்கள் என்னிடம் சொன்னார்கள். கண்டிப்பா சார். நம்ம அரசியல் பரபரப்பு உச்சத்துல இருக்கிறது. நம்ம பாக்குறோம், இப்போ டெல்லியில நம்ம பாக்குறோம், தலைநகர்ல ஒரு முக்கிய விஷயம் நடந்திருக்கிறது. பாசிட்டிவ் திங் ஹேப்பன்ட் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்திய கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவ் திங் நடந்திருக்கிறது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து அந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஏற்கனவே சமாஜ்வாதி பார்ட்டி கூட அவங்களுக்கு ஒரு அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அடுத்து டிஎம்கே கூட நடக்கும் இருக்கு. இதுல டிஎம்கேவும் சமாஜ்வாதியும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அலை. பட் ஆம் ஆத்மி இஸ் நியூ கமர் ஃபார் காங்கிரஸ் கிட்டி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஆம் ஆத்மியுடன் கைகோர்த்து இருக்கிறது. இதுல எப்படி திடீர்னு கூட்டணி அமைத்தாங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும்? இனி பேக் எண்ட் இன்ஃபர்மேஷன். சாணக்கியன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், ரங்கராஜ் பாண்டே, அருண் போன்ற சீனியர் சாணக்கியனுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய நேயர்களுக்கு நமஸ்காரம். நாங்கள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி, ஆம் ஆத்மி பார்ட்டி. இதே ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரசுடன் கைகோர்த்து கொண்டிருக்கிறது. பஞ்சாப்லயே வரல, சாரி மன்னிக்கும், ஆம் ஆத்மி பார்ட்டில தும்பல் வருது. சோ இதுல ஆம் ஆத்மி கட்சியினுடைய பஞ்சாப் மாநில கிளை ஏன் இது வரைக்கும் வரல? எல்லா ஊர்லயும் போறாங்களே, கோவால போயிட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சிங்களா அருண்? எங்க பார்த்தாலும் சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு காங்கிரஸ். 70 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட 400 எம்பிக்கள் கொண்ட ராஜீவ் காந்தி மந்திரி சபை, இந்திரா காந்தி 3 முறை பிரதமராக இருந்தார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து. இப்பொழுது காங்கிரஸ் தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது, பெருங்காய டப்பாவாகிவிட்டது. அனைத்து மாநில கட்சிகளும் கழுத்தை பிரித்து அறுத்தி அமுக்கி பண்ணி விட்டார்கள். அதனால்தான் காங்கிரஸ் ஸ்பீஸ் ஆயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் இன்னும் பெரும்பாலுமா அலைன்ஸ் வச்சுட்டோங்கிறாங்க. எந்த வச்சிருக்காங்க? எங்க யாரோட வச்சிருக்காங்க? ஆம் ஆத்மி கட்சியுடன் டெல்லியில் 3, அவங்க 4 எடுத்துட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில் அவங்களுக்கு எல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு இடமே இல்லை. குஜராத்ல ஒரே ஒரு இடம், குஜராத் பரூச் இந்த இடம். ஆனா அகமது பட்டேலுடைய மகன் சொல்லி விட்டார், இங்க வாச்சிருந்தா நான் கட்சி விட்டு போயிடுவேன். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி விரோதம் என்பது எலியும் பூனை மாதிரி. அதே மாதிரி அஜய் மாக்கரும் சந்தீப் தீக்ஷித் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஸ்டேட் தரப்புறாங்கள, அவங்க தானே எதிர்த்தாங்க இந்த ஆம் ஆத்மி கட்சி வரக்கூடாதுன்னுட்டு. எந்த காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கட்சி 10 வருடங்களுக்கு முன்பாக மாண்புமிகு பற்பல அமைச்சர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் மீது கூட எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன கட்சிக்குடன் எப்படி காங்கிரஸ் கைகோர்க்க முடியும்? அதுவும் சிங்கிள் டிஜிட்டோட. எங்கெங்க உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குங்க? இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் சமாஜ்வாதி பார்ட்டியுடன் 17 சீட்டுகள், அந்த 17 சீட்டு எல்லாமே முஸ்லிம் டாமினேட்டட் சீட்டா இருக்கு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த 17 4-5 சீட்டுக்கு நான் பல முறை சென்று வந்திருக்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்பாக. அதிலிருந்து இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன என்று கேட்டால், அனாதையான சீட்டுகள். அங்கெல்லாம் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஆள் இல்லை, காங்கிரஸ் மீது தள்ளிவிட்டார்கள். ராய்பரேலி என்னாச்சு? அதை பத்தி ஏன் சொல்லவே இல்லை?
அமேத்தி என்ன சொல்லவே இல்லை. நம்ம திமுக வருவோம், எங்க 3-4 சீட்டுங்களா, எங்க அது பண்ணவே இல்லை. இன்னும் மல்லிகார்ஜுன் கார்கே வரேன்னு சொன்னாரு, 16ஆம் தேதி இந்த மாசம் வரவே இல்லை. ஏன் வரலைங்க? முகுல் வாஸ்னிக் வந்துட்டு போயிட்டாரு, ஏன் பேசல? ஆக மொத்தம் இந்த சமாஜ்வாதி கட்சியுடனும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் ஒரு அழுத்தத்தில் தான் இது வந்திருக்கிறது. ராகுல் காந்தியை ஒதுக்கினார்கள் அனைவரும். ஆனால் திரைப்பிரவில் திரைமறைவில் பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவுடன் பேசி, அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பேசி சமாதானத்தை கொண்டு வந்து இதை சூசகமாக முடித்து தந்திருக்கிறார்கள். வாழ்க காங்கிரஸ், வளர்க காங்கிரஸ். காங்கிரஸ் செத்து போச்சு, ஆனா இருந்தாலும் வாழ்க. இதுல நம்ம பாக்குறோம், குஜராத்ல 2 தொகுதி இப்ப கரண்டா ஒதுக்கிருக்காங்க. 26ல 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. நீங்க சொன்னது போலவே அகமது பட்டேல் ஒரு டிசெண்டன்ட், அவரோட மகன் டிசெண்டன்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, போர்க்குடி தூக்க வாய்ப்பு இருக்கு. இது போல பல மாநிலங்கள்ல வந்து இடமே இல்லாட்டி கூட டெல்லியில 3 சீட்டு பெறணுன்ற கட்டாயத்தின் பேரில் தனது கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல வந்து ஆம் ஆத்மிக்கு கடனுக்கு ஒரு தொகுதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கா? ஏன் இந்த கட்டாயம்? காங்கிரஸோட கடன் பண்ணிட்டாங்களே. காங்கிரஸ் வந்து ஒரு பேக் சீட் டிரைவிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வந்து பின்னன் டிரைவரா தான் இருக்காங்க. பின்னாடி உட்கார்ந்து வராங்க சைக்கிள்ல, முன்னாடி உட்கார்றதே கிடையாது. காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளால் ஒடுக்கப்பட்டு விட்டது. இப்போ காங்கிரஸ் எவ்வளவு பிரமாதமா இருந்தாங்க பாருங்க. ஏன் 2வது முறையாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து வெற்றி அடைந்திருக்கிறது? இதன் நடுவே ஏன் நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் வெளியே சென்றார்கள்? அந்த ஆம் ஆத்மி கட்சியில இப்ப இன்னும் வந்துருச்சுங்கிறாங்க, 2ங்கிறாங்க, இப்ப 3ங்கிறாங்களே. ஆம் ஆத்மி கட்சி 7ல இருந்து 4 குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டுமா, அல்லது காங்கிரசுக்கு ஆதரவு தர வேண்டுமா, அல்லது அவரிடம் கேண்டிடேட் இல்லையா, தோத்து போடுவோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? எது இருப்பினும் 7க்கு 7 பாஜக வின் பண்ணும் என்ற ஒரு சூழ்நிலைத்தான் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் அவ்வளவு லேசாக விட்டு விட மாட்டார் இந்த 7 சீட்டை. ஓகே, நம்ம சமீப நாட்களா பார்த்துட்டு இருக்கோம், திரு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இதுக்கு வந்தார், தனது பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்துக்கு அடுத்து வர இருக்கிறார். கமல்நாத் வருவார் எதிர்பார்க்கப்பட்டது, இப்போது கமல்நாத் வரமாட்டார் என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த இதுல நம்ம பார்க்க நினைக்கிறது, உத்தரப்பிரதேசத்துல திரு ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்ட போது பேசிய சில விஷயங்கள் சர்ச்சையாகி இன்று ஒரு கான்ட்ரவர்சியா எரப்ட் ஆயிருக்கு. வாரணாசி பிரதமர் நரேந்திர மோடியோட தொகுதி. இந்திய கலாச்சாரத்துல முக்கிய மைய புள்ளியாக இருப்பது வாரணாசி, அதை காசின்னு சொல்லலாம், பனாரஸ்னு சொல்லலாம். அங்க இருப்பவர்கள் பத்தி அவர் சொன்ன விஷயம் அது ரொம்ப சர்ச்சையானது. பிரதமர் அவர்களே தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார். இது போல நம்ம பாக்குறோம், திரு ராகுல் காந்தி ஸ்லிப்பிங் இஸ் டங்கா. வாட்ஸ் பிஹிம்? ராகுல் காந்தி ஸ்லிப்பிங் இஸ் டங், ஸ்லிப்பிங் ஹிம்செல்ஃப். அந்த சாணக்கியன் நேயர்களுக்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சை தயவு செய்து அந்த வீடியோவை போட்டு காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய ரசிகர்கள், சாணக்கியன் நேயர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் பேசியது என்ன என்று கேட்டால், இரவில் சாராயம் குடித்து அனைத்து வாரணாசி மக்களும் கீழே விழுந்து சாகிறார்கள், இரவு டான்ஸ் நடக்கிறது, ஐஸ்வர்யா ராய் வந்து இருக்கிறார் ராமர் கோவில் கட்டுவதற்கு இணங்க, அதானி வருகிறார், அம்பானி வருகிறார் என்றெல்லாம் அபாண்ட புழுகை சொன்னார். அதற்கு ஏறுமாறாக தலைவி சீவிடும் அளவிற்கு ஒரு பதிலை சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி. யோகி ஆதித்யநாத் அதை விட மிக கடினமாக வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உத்தரப்பிரதேச இளைஞர்களை யார் குடித்திருக்கிறார் என்று ஒரு போட்டோ போட்டு காண்பித்தாலே புரிந்து கொள்ளலாமே என்று யூபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு கேஸ் போட போறாங்க ராகுல் காந்தி மேல. ஏன் இந்த மாதிரி ஒரு இன்சைட் பண்றாரு வைரல்ஸ்? ஏதோ ஒன்று பேச வேண்டியது, வாய்க்கு வந்து வாயிலிருந்து பிடிச்சி வந்து வாய் வந்து பேசி வளர வேண்டியது ராகுல் காந்தி. ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுகிறார், ஐஸ்வர்யா ராயுடைய உடல் அழகை பார்ப்பதற்குத்தான் ராமர் கோவிலுக்கு வருகிறார் என்ற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அதுவும் கடவுள் விரோத மனப்பான்மை உடையவர் என்று பேசுவது அபத்தமானது. ராகுல் காந்தி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அதானி வந்து இருந்தாராம் ராமர் கோவில் திறப்பதற்கு, அம்பானி வந்து இருந்தாராம், ஐஸ்வர்யா ராய் நடனம் ஆடு. அண்ணே ஒண்ணு கேட்கிறேன் அருண், அந்த கேள்வி கேட்டதற்கு ஐஸ்வர்யா ராய் பற்றி பேசுவதெல்லாம் ராகுல் காந்தி சொல்ல ஒரு அபாண்டம், ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஒரு அநியாய புழுகு.
பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நாம் பேசுகிறோம். ராமர் கோவில் திறந்து 1 மாசம் ஆகிவிட்டது. ஜனவரி 22 பிரதமர் அதை பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார். இந்த 1 மாதத்தில் 59 லட்சம் பேர்கள் தரிசனம் செய்திருக்கிறார்கள் ராமர் கோவிலில் ராமரை. உத்தரப்பிரதேச கேபினெட், உத்தராகண்ட் கேபினெட், மத்திய பிரதேச கேபினெட் என்றெல்லாம் போய் வந்தாச்சு. மார்ச் மாசம் முதல் வாரத்தில் அமித்ஷா செல்ல இருக்கிறார். அங்கு வரக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு பொதுமக்களுடைய பக்தர்களுடைய அலை அலையாக வருவது அனைத்து மாநிலங்களிலும் வருகிறார்கள். தமிழகத்திலிருந்தும் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் வராங்க. கேரளா போன்ற இடங்களில் வருபவர்கள் ஏழை வரப்பாட்டாங்களா? ஆண்டவனை தரிசிக்க வேண்டும், ராமரை தரிசிக்க வேண்டும் என்றால் அந்தானி அம்பானி தான் வராங்களா? 55 பேர்கள், 55 லட்சம், 59 லட்சம் தான் அதானி ஆண்டுகளா? அவாண்ட புழுகு சொல்லுகிறார். ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் எங்க ஆடினாங்க? ஐஸ்வர்யா ராய் போகவே இல்லைங்க அந்த இடத்துக்கு. அதுக்குத்தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சொல்லுகிறார்கள், ஐஸ்வர்யா ராய் ஒரு கர்நாடகா மங்களூரின் பெண்ணு, அந்த பெண்மணியை அவமானப்படுத்துகிறார்கள் என்று ஆக்ரோஷம் ஆகிவிட்டது. ஆக உத்தரப்பிரதேச ஆண்கள், கர்நாடகா பெண்கள், இவங்கெல்லாம் அவமானப்படுத்தது வாய்க்கு வந்து பேசுறாரு ராகுல் காந்தி. அதையெல்லாம் கட் பண்ணினா அமைத்தார். கண்டபடி பேசுறது நிறுத்தினாலே போரும், காங்கிரஸ் நன்றாக அமோக வெற்றி அடையும். அந்த பின்னணியில் காரணமாகத்தான் ராகுல் காந்தியை ஒதுக்கிவிட்டு பிரியங்கா காந்தியை களம் இறக்குகிறார் சோனியா காந்தி. திரு ராகுல் காந்தி ஓரம் கட்டப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப நாளா சொல்லப்பட்டாலும், பிரியங்கா காந்தி எமர்ஜென்சி ரொம்ப நாளா சொல்லப்பட்டாலும், இது இப்போ நடக்கிறதுனா நம்ம வேற ஏதாவது பொருத்தி பார்க்கணுமா? ஏன்னா 2024க்கு பிறகு பிரியங்கா காந்தியுடைய ஆதிக்கம் இருக்கும். ராகுல் காந்தி அயல்நாடு சென்று அங்கு செட்டில் ஆகிவிடுவார்கள் என்று தான் பேசுகிறார்கள். 3 காந்திகளுமே இனிமேல் இந்தியாவில் இருப்பது கஷ்டம் என்று தான் சொல்லுகிறார்கள், கடினம் என்று தான் சொல்லுகிறார்கள். அதுக்கு நீங்க கேட்ட கேள்வி காலியா இருக்குன்னா மல்லிகார்ஜுன் கார்கே நிற்க வைக்க போறாங்களா? அது காங்கிரஸ் தலைவருடைய சீட்டான், அது நாட் சோனியா காந்தி. இந்திரா காந்தி இருந்தது காங்கிரஸ் தலைவர், சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர். இப்ப யார் காங்கிரஸ் தலைவர்? இப்ப யாரு? மல்லிகார்ஜுன் கார்கே. அவர் தான் நிற்க போறாரு. இந்த 85 வயசு தாத்தாவை போய் அங்க நிற்க வச்சுட்டு ஓட ஓட, ஐயோ என்னங்க இது எவ்வளவு உடம்பு தூக்கி நடக்கிறது, கஷ்டப்படுவார்கள். உடல்நிலை பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, இதுல இப்போ பிரியங்கா காந்தி ரேபரேலியில் நிக்க மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், கர்நாடகாவில் நிற்க வேண்டும் என்றார்கள், ஹைதராபாத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், பஞ்சாபில் அங்க இருப்பாங்க, நிற்க மாட்டாங்க, தோத்துக்கூட பயம் இருக்கு. எது இருப்பினும் பிரியங்கா காந்தி நரேந்திர மோடி எதிர்த்து நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரத்பவாரும் உசுப்பி விடுகிறார்கள். நரேந்திர மோடிக்கு எதிர்க்காக ஒரு நாம்கே வாஸ்தே கேண்டிடேட் போட்டால் பிரபலமாகலாம், அடுத்த காங்கிரஸ் தலைவர் என்றெல்லாம் ஒரு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு மோளம் போட்டுடுவாங்க. டொங் 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 அப்படின்னு போயிட்டு வாழ்ந்துடுவாங்க. திருப்பி அந்த காந்தி மோடி வர்சஸ் பிரியங்கா காந்தி கான்டெஸ்ட் இன் வாரணாசி லைக்லி, மோஸ்ட் லைக்லி. காரணம் என்ன என்று கேட்டால் அதெல்லாம் ஒரு பரபரப்பு இருக்கும். நரேந்திர மோடி 7 லட்சம் ஓட்டு ஜெயிச்சாருன்னு வச்சுங்க, பிரியங்கா காந்திக்கு 50,000க்கு மேல கடையில 1 வருஷத்துக்கு அடிச்சதுனால பெருசுன்னுவாங்க இவங்க. ஆக மொத்தம் பிரியங்கா காந்திக்கு நாம்கே வாஸ்தே. இப்ப எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டெஸ்ட் பண்ண 2014ல 12,000 ஓட்டு வாங்கினாரு. பிரியங்கா காந்தி எந்த கிடைக்க போகுது? 72,000 ஓட்டு கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் சார், நீங்க சொல்றது பார்க்கும்போது பிரியங்கா காந்தி அவர்கள் வாரணாசியில் போட்டியிடுவதன் மூலம் ஒரு ஹை பேட்டில் ப்ரொஃபைல் கிளாஷ் இருக்கலாம். லோ ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் எங்க இருக்குங்க? என்ன சோனியா காந்தி இருந்தா ஹை ப்ரொஃபைல். ஓகே, நான் தமிழ்நாடுக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார். பாக்குறோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல என் மண் என் மக்கள் யாத்திரை, தமிழக பாஜக தலைவர் 100 நாட்களை கடந்து மேற்கொண்டு வரக்கூடிய யாத்திரை, அதனுடைய நிறைவு விழாவில் பொதுக்கூட்டத்துல, பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல பேச இருக்கிறார். எக்ஸ்பெக்டட் கிரவுட் மட்டும் 10 லேக்ல இருந்து 15 லேக் இந்த எக்ஸ்பெக்டட் இதுக்குள்ள வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது.
அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பாக்குறோம் 3 நாளுக்கு முன்னாடியே இப்பவே அங்கேயே ஃபுல்லா செட்டில் ஆகி அங்க கூடிய மண்டல பொறுப்பாளர் வந்து எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையும் வந்து இப்பதான் போய் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வந்திருந்தாரு. சோ இப்ப பாக்குறோம் பிஜேபி வந்து ஒரு தன்னோட தன்னோட வெயிட்ட காட்டணும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் வரும்போது அந்த கூட்டத்தை காட்டணும்னு முடிவு பண்ணி இறங்கி ஆடுறத பாக்குறோம். பிரதமரின் வருகை எப்பேற்பட்ட தாக்கத்தை வரக்கூடிய தேர்தலுக்கு அடித்தளமாக அமைக்கும்? நல்ல கேள்வி. டெல்லி லீக்ஸ் மூலமாக நான் பற்பல டெல்லி லீக்ஸ் இருந்தாலும் இந்த டெல்லி லீக்ஸ் தான் மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. பிரதமர் சென்னை தமிழகம் வருகை. பிரதமர் வருகை என்றாலே அரசியல் வாய்ந்ததுதான். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கசக்கி பிழிந்து விடுவார். 27ஆம் தேதி சாயங்காலம் ஹெட்லைன் அதுதான். ஆனாலும் நரேந்திர மோடி அவர்கள் மொத்தம் 6 முறை வர இருக்கிறார்கள் மே மாசத்திற்குள். ஏப்ரல் நடுவில் உங்களுக்கு போலிங் இருந்துரும் ஒரு சூசக தகவல் வருகிறது. சிங்கிள் டே போலிங் ஆடினால் ஏப்ரல் தமிழ் இது சித்திரைக்கு மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 18-19 தேதி லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே இருக்கும். அதற்குள்ளாக 6 முறை பிரதமர் வர இருக்கிறார் தமிழகத்தில். இன்று பிரதமர் செயலகத்தில் சனிக்கிழமை 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 11 மணிக்கு டாக்டர் PK மிஸ்ரா தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. பிரைம் மினிஸ்டருடைய சிறப்பு செயலாளர் டாக்டர் PK மிஸ்ரா. அவர் ஒரு குஜராத்தி கேடர் IAS ஆபீசர். ஆனா ஒடிசாவில் பிறந்தவர், வளர்ந்தவர். அந்த PK மிஸ்ரா தலைமையில் 8 குறிப்புகள் தரப்பட்டிருக்கிறது பிரதமர் பேச்சாளருக்கு. பேச்சை எழுதுவதற்கு என்று ஒரு டீம் இருக்கிறது. அந்த டீமில் அண்ணாமலை கூட கொடுத்திருக்கிறார். பற்பல ஒரு பாயிண்ட்களை கேட்கிறாங்க. சில ரிசர்ச் டீமே இருக்குது. திருக்குறள் என்ன பண்ணா, தொல்காப்பியத்திலிருந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தமிழக ஒரு எபிக்ல இருந்து 2 சென்டென்ஸ் எடுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் உத்தரமேரூரில் எப்படி ஜனநாயகம் இருந்தது என்பதை நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து பேசினார். அந்த மாதிரி ரிசர்ச் டீம் எடுக்கிறாங்க. சோ பிரைம் மினிஸ்டருடைய பேச்சு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது பல்லடத்தில். திமுகவை ஏக்க வச்சனத்தில் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், வாரணாசியில் காங்கிரஸ் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசினார் என்றெல்லாம் சொன்னாலும் நரேந்திர மோடி அதற்கு தக்க பதிலளித்தார். பரிவார்வாத், கோர் பரிவார்வாத், டீப் டைனஸ் ரூல்ஸ், அந்த விஷயத்தில் பார்த்தால் வாரணாசி பேச்சினுடைய தொடக்கம் தமிழகத்திலும் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, அண்ணா திமுகவினுடைய அவல நிலையை பற்றியும் கோடி காட்டுவார் நரேந்திர மோடி. 2022 இருந்து 24க்குள் அண்ணா திமுக பட்ட அவல நிலை, அதே அவல நிலையை 2024 ஜூனிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள திமுக படக்கூடிய அவல நிலையை பிரதமர் முன்கூட்டி காண்பிப்பார். அவருடைய பிரதான எதிரி MK ஸ்டாலின், திமுக என்பதை ஊர்ஜிதப்படுத்துவார் 27ஆம் தேதி சாயங்காலம். அதற்கான பேச்சு எழுத்து எல்லாம், அதாவது டிராஃப்ட் ஸ்பீச் தயாராகிவிட்டது. சில பேச்சாளர்கள், பேச்சு எழுதி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் டீம் இருக்கிறது. அந்த டீமுடன் நான் கலந்து பேசினேன். 26ஆம் தேதி சாயங்காலம் பிரதமர் அந்த பேச்சை ஒரு தடவை படித்து பார்த்து மனப்பாடம் செய்து கொள்வார். பிரதமர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக என் மண் என் மக்களை பற்றி ஒரு வரி 2 வரி தமிழிலே பேச இருக்கிறார். அது ஒரு மாபெரும் திருப்பமாகும். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. 2024, 26, 31க்கான அடித்தளத்தை நாட்ட இருக்கிறார் பாஜக அரசு வேண்டும் என்று. மூன்றாவதாக ஒரு அறைகூவல் விடுவார். ஒரு திமுக தமிழக அரசியலிருந்து வெளியேறிவிடும் என்று சூசகமாக சொல்வார். அது எந்த திமுக தெரியாது. எடப்பாடி திமுகவா, ஸ்டாலின் திமுகவா தெரியாது. ஓகே. பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2 நாள் பயணமாக வருகிறார். 27 இங்க வந்துட்டு 28 இங்கதான் இருக்காரு. 27 இங்க பல்லடத்துல பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு ஈவினிங்ல பாக்குறோம் மதுரை செல்ல இருக்கிறார். அங்கு இரவு தங்க இருக்கிறார். அங்கு நட்சத்திர விடுதியில் பல முக்கிய தலைவர்களை, மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களையும் அவர் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல். டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம். உண்மை. அவர்கள் எல்லாம் டெல்லிக்கு வந்து
பேசும்படி அழைப்பு விடுவார். மரியாதை நிமித்தமாக இருந்தாலும் ஒரே ஒரு போக்கு, ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் டிடிவி தினகரையும் தன் பக்கம் அழைத்துக் கொள்வதில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபத்தை காண்பிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். மறைமுகமாக பார்த்தால் 27ஆம் தேதி தங்களுக்கு சாணக்கிய நேயர்களுக்கும் அருணுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஒரு புரிதல் வந்துவிடும். அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கும். அதிர் அமர்க்களமாகும், கலகல என்று இருக்கும், கோலாகலமாக இருக்கும். நரேந்திர மோடி பேச்சு என்பது ருசிக்க மேலும் மேலும் தித்திக்கும். மீட்டிங்ஸ் வேற யார்? ஓபிஎஸ், டிடிவி இதை தாண்டி வேற யாராவது? திமுகவில் இருந்து ஒரு புள்ளி வரதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிமுகவில் இருந்து 2 புள்ளிகள் வருவதாக கேள்விப்படுகிறேன். இதெல்லாம் ஹேஷியங்களை தவிர ஒன்னே ஒண்ணு, பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் வெளிக்கட்சியிலிருந்து வந்தவர்களை தான் நேராக அவர் கட்சியிலிருந்து வந்துங்க, நான் அரசாங்கம் என்று சொல்லுபவர். சோ அரசாங்க ரீதியாக பார்த்தால் என் மனதில் படுகிறது, நட்டாவிடம் இருந்து பேசுங்கள், அமித்ஷாவிடம் பேசுங்கள் என்று கைகூப்புவாரை தவிர நேரடியாக வந்துவிட மாட்டார் நரேந்திர மோடி என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரை நீண்ட நாளாக தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டதில், அறிந்து கொண்டதில் நரேந்திர மோடி won't directly come into the picture. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஜோதிராதித்யா சிந்தியா, அமரேந்தர் சிங் போன்ற தலைவர்கள் பாஜகவில் சேர்ந்த பொழுது கூட நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கவில்லை. நட்டாவும் அமித்ஷாவும் தான் வரவேற்றார்கள். ஆக ஓபிஎஸ் மரியாதை நிமித்தமாக பேசுவார், யாரும் இல்லைங்கல. சோ அதுக்கெல்லாம் என்னென்ன ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? டெல்லி லீக்ஸ் ஒரு மாபெரும் ரகசியம். அது எந்த இதுலயும் வராது, எங்களுக்கு தெரியாது, திரைமறைவில் நடப்பதுதான். இதுதான் டெல்லி லீக்ஸ் டேர்னிங் பாயிண்ட். என்னுடைய டெல்லி லீக்ஸுக்கு உச்சகட்டம். அரவிந்த் மேனன் என்பவர் பாஜகவினுடைய மத்திய பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளர், அப்சர்வர். அவர் மேற்கு வங்காளத்தில் 18 சீட் வாங்குவதை தவிர 77 எம்எல்ஏக்களை பெற்று தந்தார். அவர் ஒரு மாபெரும் RSS பக்தர், தமிழ் நன்றாக பேசக்கூடியவர். அந்த அரவிந்த் மேனனிடம்தான் அனைத்து செய்திகளும் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த அரவிந்த் மேனன் BL சந்தோஷுக்கு நேரடியாக பேசுகிறார். அந்த அரவிந்த் மேனன் அண்ணாமலையுடன் இருக்கிறார். ஆக அந்த லைன்ல போயிடுமே தவிர நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா லைன்ல வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும். காரணம், நரேந்திர மோடியுடன் அரவிந்த் மேனன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழ்நாடை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமித்ஷாவினுடைய எண்ணம், நரேந்திர மோடியுடைய எண்ணம், நட்டாவினுடைய எண்ணம், BL சந்தோஷ், அரவிந்த் மேனன் போன்றவருடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், 2024 எத்தனை சீட்டு வருது போனஸ், 3, 2, 4 ஏதோ ஒண்ணு. ஆனால் அவர் ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய என்று ஸ்திரமாக நம்புவது என்ன என்று கேட்டால், 18% ஓட்டு வாங்கியிருக்கோம் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த வாக்கு நரேந்திர மோடிக்கு எப்பவுமே 50% இருந்தா நிறைய 3/4 மெஜாரிட்டி வந்துடும் சொல்லிட்டு இருப்பார். அது பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங் வந்தீங்கன்னா, எப்படி எதிர்கட்சியுடைய வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் என்பதில் நரேந்திர மோடி அதிக அக்கறை காட்டுவார். காங்கிரஸ் திம்சம் பண்ணாரா இல்லையா அருண்? 10 வருஷத்துல இருக்கிற இடம் தெரியாத ஓட விட்டாரா இல்லையா? அதே மாதிரி 2 திமுகவில் ஒரு திமுகவில் ஓட 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 விடுவார் நரேந்திர மோடி 2024க்கு பிறகு என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ். ஓகே, நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணிக்கான கணக்குகளை போடும்போது இத்தனை சீட்ல போட்டியிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பதா, ஒரு முதற்கட்ட மெசேஜ தன்னோட நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸுக்கு டாப் பிரஸ் பாஸ் பண்ணிருப்பதா ஒரு தகவல். சிலர் 25 தொகுதிகள்ன்றாங்க, சிலர் 30 தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏதாவது கான்கிரீட் நம்பர்ஸ் நம்மளால சென்ஸ் பண்ண முடியுதா? அமித்ஷாவுடைய அணுகுமுறையை நான் டெல்லி லீக்ஸ் 4 என்று சொல்லி தலைப்பில் நான் பேச ஆரம்பிக்கிறேன். அமித்ஷா சோசியல் இன்ஜினியரிங் செய்வதில் படே கில்லாடி. அமித்ஷாவிற்கு உத்தரப்பிரதேசத்தில் மகுடம் வைத்த மாதிரி 74 சீட் வந்த பிறகு அனைத்து பாஜகவிடம் அமித்ஷா மீது இருந்த ஒரு அபார நம்பிக்கை அதிகமாகிவிட்டது. அதே ஃபார்முலாவை வைத்தால் அமித்ஷா எப்படி அணுகுவார்?
அவரிடம் சில அட்டவணைகள் இருக்கும். சில சோசியல் இன்ஜினியரிங் மேனிப்புலேட் பண்ணணும்னு சொன்னா திறமையாக கையாள வேண்டும் என்றாலும், ஆர்டிகுலேஷன் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும், மேனிப்புலேஷன் ஆர்டிகுலேஷன் ரெண்டும் தெரிந்தவர் அமித்ஷா. ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி எப்படி சேர்ப்பது, ஒரு ஜாதியிலிருந்து இப்படி பண்ணா இவர் யார் எதிர்ப்பது, எதிர்பார்ப்பது என்றெல்லாம் அட்டவணை போட்டு மனதிலே வைத்துக் கொள்வார். அது மாதிரி சில சர்வேக்களை தமிழ்நாட்டிலிருந்து அமித்ஷா சில உளவுத்துறை மூலமாகவும் சில தனியார் துறை மூலமாகவும் செய்திருக்கிறார். அந்த பெண்ணினில் பார்த்தால் 28 முதல் 30 சீட்டு வரை வந்தால் வாக்கு வங்கி அதிகமாகும் பாஜகவிற்கு. அது 2024-26 சட்டமன்றம், 2031 சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும். வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி 30 தொகுதி வாய்ப்பு இருக்கிறது. இதுல நீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் பாயிண்ட் சொன்னீங்க, அங்கதான் இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்கு கேட்கணும்னு நினைக்கிறது. உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் சென்ஸ் பண்றது, அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்ன? நீங்க பிஎம்ஓல கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கிறவரு, ஹெச்எம்ஓலயும் டச்ல இருக்கிறவரு, ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் சில டைமா நீங்க உள்ள சென்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு நான் கேட்கறது ஒண்ணுதான், இன்டர்னல் சர்வே அது ஒரு பக்கம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உளவுத்துறை ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? இது தமிழக பாஜகவினருக்கு உற்சாகத்தை கொடுக்காவிட்டாலும் உளவுத்துறை ரிப்போர்ட் என்பது அமித்ஷாவிற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சாராம்சம் என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக வாக்கு வங்கி 18 20 வரை வந்துவிடும் என்று ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். போக்கஸ் எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னா ப்ரொஜெக்ஷன்ஸ், போக்கஸ் தான் முக்கியம். அந்த 18% வைத்து மிஸ்டர் அமித்ஷாவும் நட்டாவும் சந்தோஷப்படுகிறார்கள். அதற்கு என் மக்கள் தான் யாத்திரை தான் காரணம். டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணது காரணம். அண்ணாமலையோட கடுமையான எதிர்ப்பு காரணம், திமுகவிற்கு எதிர்த்து. ஆனால் அது சீட்டாக, லோக்சபா சீட்டாக, அசம்பிளி சீட்டாக 26 31 கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. அதற்கு என்ன பரிபாஷனை? நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா மூவரும் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்வதுதான் அதற்கு பரிகாரம். அந்த அரசியலை 27ஆம் தேதி நரேந்திர மோடி தன்னுடைய பேச்சில் காண்பித்து விடுவார் அருண். அதுதான் டெல்லி லீக்ஸ் அருண். So the beginning will be 27. Beginning will be 27. Fag end these என்று பல்லடத்தில் முடித்து வைக்கிறாரோ 2024 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம், அதே மாதிரி 2031 தமிழக அரசின் பதவி பிரமாணம், பாஜக முதலமைச்சராக வருவதற்குரியான ஒரு அஸ்திவாரத்தை நாட்டுவார் நாளை மறுநாள். எப்பவுமே நரேந்திர மோடி அமித்ஷா அவருடைய ஒரு ஜெகன்நாத் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அமித்ஷா போவாரு. திருப்புரால போன உதாரணம், வெஸ்ட் பெங்கால்ல போன உதாரணத்தை, 2 உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். திருப்புரா இருந்தபோது நான் அருகே இருந்தேன். அருண்ஜேட்லி அவர்களுடைய ஒரு ஆப்த, ஒரு பிரியமுள்ள ஒரு ஒரு பர்சனாக என்னை அவர் மதித்தார். அவர் சொன்ன கருத்தை இன்று நான் டெல்லி லீக்ஸாக நான் தர ஆசைப்படுகிறேன். சோசியல் இன்ஜினியரிங் தான் விட்டுருங்க, அமித்ஷாக்கு நல்லா தெரியும் எங்கெங்க வீக் ஸ்பாட் இருக்குன்னு. அதை கட் பண்ணி விட்டுருவார். கம்யூனிஸ்ட் கட்சியோட வீக் ஸ்பாட் என்னன்னு கண்டுபிடிச்சாரு. அவர் எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்ததை வீழ்த்தி பாஜகவை உட்கார வைத்தார், அதுவும் திருப்புராவில். அதே ஃபார்முலாவை தமிழகத்தில் பண்ணால் 3 வருடத்தில் திமுக காலி. ஏதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைனல் क्वेश्चन டு வைண்ட் அப் சார். நீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் பத்தி சொல்லிருந்தீங்க அபவுட் பிஜேபியோட growth. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். உளவுத்துறையில வேணா இது டைரக்டா மீடியாலே வந்திருக்கு, பட் உளவுத்துறையில பேக் எண்ட்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மீடியாலே நம்ம பாக்குறோம் இப்ப சமீப நாட்களாக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து பாஜக விவாதம் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் பங்காளி அப்படின்னு விமர்சிக்கிறார். அவங்க சொன்ன வார்த்தை தான் அதுவும், நாங்க பங்காளிங்கன்னு அதிமுக தரப்பிலையும் திமுக தரப்பிலையும் சொன்ன வார்த்தைகளை
மேற்கோள் காட்டி திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கிறார். இந்த அதிமுக திமுகவோட டாக் டீம் பார்ட்னர்ஷிப் இதை வந்து மேலிடம் நோட்டீஸ் பண்ணதா? காங்கிரஸும் நோட் பண்ணியிருக்காங்க, பிஜேபி நோட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி நோட் பண்ணியிருக்காங்க. காரணம், அந்த 3 தேசிய கட்சிகளும் ஒருவேளை பாஜகவுடன் இருந்த கட்சி, ஒருவேளை காங்கிரசுடன் இருந்த கட்சி, ஒருவேளை திமுகவுடன் இருந்த கட்சி. அதிமுகவுடன் இதுவரைக்கும் பாஜக காங்கிரஸ் என்று மாறி மாறி இருந்தாலும் பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன என்று கேட்டால், ஒரு சட்டமன்றத்தில், எந்த சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா தீய சக்தி திமுகவை வர்ணித்தாரோ அதே சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி என்று பேசக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி பேசினாரே, அதுதான் பலர் வர்ணிக்கிறார்கள் டெல்லியில். அதுதான் டெல்லி லீக்ஸ். எடப்பாடி பழனிசாமி ஏன் இடம் பெயர்கிறார்? எங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் சபாநாயகர் அப்பாவை பார்த்து, அரசாங்கத்தின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், எதிர்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை அந்த இடத்தில் உட்கார வையுங்கள் என்று இடத்தை கூட காண்பிக்கிறாரே, அது ஸ்பீக்கருடைய டொமைனா சீஃப் மினிஸ்டருடைய டொமைனாங்க? அதுக்கு எங்க அதிமுக காரெல்லாம் ஜால்ரா அடிச்சாங்க? அதையும் தவிர ஒரு ரகசியத்தை டெல்லி லீக்ஸ் ஆக சொல்லுகிறேன். அதிமுகவில் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய இது மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை பற்றி. சில தலைவர்கள், சில ஊழியர்கள், அதிமுகவினுடைய பரம்பரையாக வரக்கூடியவர்கள் திமுகவிற்கு எந்த பொழுதும் வேலை செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் திமுக உறவிடையே கசப்பு வந்திருந்தாலும் திமுகவினர் அந்த காங்கிரசுக்காக வேலை செய்ய மாட்டார்கள். அதிமுகவில் இருப்பவர்கள் தங்களை மறந்து போய் கூட திமுக பக்கம் ஓட்டு போட மாட்டார்கள். இந்த குழப்பத்தில் அடிபடுவது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கும் என்று காங்கிரசிலும் சொல்லுகிறார்கள், பாஜகவிலும் சொல்லுகிறார்கள். அதை கோர்ஸ் கரெக்ஷன் செய்வதற்காகத்தான் தடம் புரந்தாலும் அந்த ரயிலை தண்டவாளத்தில் உட்கார வைப்பதற்கான ஒரு பணியை எடப்பாடி செய்து மேகதாது விஷயத்தில் வெளிநடப்பு செய்தார். அதே சமயத்தில் எடப்பாடி சொன்னார், திமுக எங்களுடைய கட்சியை உடைக்க பார்க்கிறது என்று. இதெல்லாம் வைத்தால் அவர் தடம் புரண்டது வெளியே வந்து விட்டது. அதுதான் டெல்லி லீக்ஸ். அதைத்தான் மத்திய பாஜக உன்னிப்பாக கடிக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு கூட பிரதமருடைய பேச்சில் காணலாம் தாங்கள் 27ஆம் தேதி மாலை. பிஜேபி sensed this back end story. திரைமறைவில் தாங்கள் யோசித்து பாருங்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் நான் காங்கிரசுடைய எதிர்வினையை கூட நான் சொல்லுவேன். இதே மோகம் காதல் மோதல் இருக்கும் சமயத்தில் தானே செல்வ பெருந்தகையை மல்லிகார்ஜுன் கர்கே அனுப்பவில்லை, ராகுல் காந்தி அனுப்பி வைத்தார். மல்லிகார்ஜுன் கர்கேக்கு தெரியவே தெரியாது. கேசி வேணுகோபால் கைது போட்டாரு. கேசி வேணுகோபால் ராகுல் காந்தி போன் பண்ணி சொன்னான்ற ஒரு டெல்லி லீக்ஸையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது கூட அதிமுகவிற்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும் இருக்கும், திமுகவிற்கும் ஒரு எச்சரிக்கை. அது கேசி அழகிரியும் செல்வ பெருந்தகை என்னைக்கு ஒன்னா இருக்க மாட்டாங்க, எழுதி வச்சுங்க. காங்கிரஸ்காரங்கள் திமுகவிற்கு அடிமட்டத்தில் வேலை செய்ய மாட்டார்கள். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. நன்றி, நமஸ்காரம்.